வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய புள்ளியில கை வச்சாங்க. அது ரொம்ப நாடே பரபரப்பாக இருந்தது. அதுதான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை கோர்ட்டுக்கு இழுத்து விசாரிச்சு கரண்ட்டை கட் பண்ண கேஸ் ரொம்ப அதிகமா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் ஐசியூல அனுமதிக்கப்பட்டது. ரெண்டாவது, இலங்கையினுடைய அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே அவர்களை அரெஸ்ட் பண்ணி இப்ப வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறது. இதெல்லாம் போக இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் பத்தி நம்ம நேத்து பேசியிருந்தோம். பொடிலெசி பத்தி பேசியிருந்தோம். அதாவது இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ உட்லர் சொல்லியிருந்தாரு, இன்டர்போலால ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட 89 சந்தேக நபர்களுக்கு எதிராக நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். நாங்க தேடிட்டு இருக்கோம், அவங்களை பிடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். அதே நேரம் ரெட் அலர்ட் கொடுக்கப்படாத 14 சந்தேக நபர்கள், அதாவது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க, அதாவது அண்டர் வேர்ல்டு ஃபிகர் நிறைய பேர் இருக்காங்க வெளிநாடுகள்ல, சட்டவிரோதமாக நம்ம நாட்டை கடந்து போயிருக்காங்க. இவங்களை பிடிக்கிறதுக்கு இருக்கும். அதுல ஒருத்தர் தான் இன்னைக்கு கூட்டு பொடிலசின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி 14 பேரை நாங்க நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா முந்தைய நாள், ஆமா 2 நாட்களுக்கு முன்பாக ஈவினிங் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர் போனாங்க இந்தியாவுக்காக பொடிலசியை கூட்டு வருவதற்காக. பொடிலசியினுடைய பேர் உங்களுக்கு தெரியும், அருமஹந்தி ஜனித் மதுசங்கர் சில்வா. இவரை இந்தியாவில் லாஸ்ட் இயர் ஜனவரி 16ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் மும்பையில் அவரை தடுத்து வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் மார்ச் மாதம் போன வருஷம் 2 சட்டத்தரணிகள் அவருக்காக வாதாட போயிருக்காங்க, கூட்டு வர முடியல. அப்புறம் இன்னைக்கு அதிகாலை காலை 5:55 மணி அளவில் மும்பையில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக அவரை கூட்டு வந்தாங்க. அவரை கூட்டு வந்தா அவர் ஏதோ ட்ரிப் போய் வர மாதிரி வாயில சுவிங்கத்தையும் சப்பி அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காப்புல. அவர் என்ன நினைச்சு வராருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவரை இன்னைக்கு காலியில் இருக்கக்கூடிய பத்தேகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருந்தது. அப்புறமா 7 நாட்கள் அவரை தடுத்து வச்சு விசாரிக்குமாறு இன்னைக்கு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டிருக்கு. காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் இவரை ஒப்படைச்சிருக்காங்க பொடிலசியை. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 2015ஆம் ஆண்டு காலியில் இருக்கக்கூடிய ரத்கம பிரதேச சபையின் தலைவர் மனோஜ் புஷ்பகுமார மெண்டிஸ் அப்படிங்கிறவரை ஹிக்கடுவையில் ஒரு கெதரிங்ல இருக்கும்பொழுது கன் ஷூட் பண்ணாங்க. அந்த கன் ஷூட்ல முதல் சஸ்பெக்ட் முதலாவது சந்தேக நபர் இந்த பொடிலசி தான். அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவரை கொஞ்ச நாள் அவரை பிணையில விடுவிச்சு திரும்ப அவரை வேற கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணி அப்புறம் 2024 அவர் பிணையில சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியே போய் அப்புறம் அங்க பிடிபட்டிருக்காரு. இதுதான் கதை. இது பூச சிறைச்சாலையில அவரை உயர் பாதுகாப்பு சிறையில வச்சிருந்தாங்க. அங்க இருந்து கொலை மிரட்டல்கள் அப்படி கேசஸ் எல்லாம் நம்ம நேத்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடின கதை. அதுக்கப்புறம் இப்ப பிடிபட்டு நாட்டுக்கு திரும்ப அழைத்து வரப்பட்டிருக்காரு. அவரினுடைய பேச்சுக்கள் அதிகமாக இப்போ பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பீக்கான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு கதை தான் நம்ம தாவேகாவினுடைய கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களினுடைய விவாகரத்து பிரச்சனை. இவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ண போறது அவங்களுடைய பர்சனல் பிரச்சனை. அதை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கிடையாது. நடிகர் விஜய் அவர்கள் நடிகரை தாண்டி பப்ளிக் ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டாரு. அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக குதிக்க இருக்காரு விஜய் அவர்கள். இன்னும் 3 மாதங்களே இருக்கு. 3 மாதங்களுக்கு குறைவான காலங்கள் தான் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது தன்னுடன் வாழ்ந்த மனைவி, 27 வருடங்கள் வாழ்ந்த மனைவி தனக்கு எதிராக செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில் போயிட்டு எங்களுடைய திருமணத்தை ரத்து செய்யுங்க, விவாகரத்தை பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்ததாக இன்னைக்கு அதிகமாக செய்திகள் பரவி வந்திருக்கு. பொலிமர் டிவி, தந்தி டிவி, சன் டிவி சொல்லவே வேண்டாம், அவங்க போட்டு தாக்கிட்டு இருக்காங்க செய்திகளை. விஜயனுடைய மனைவி சங்கீதா சொர்ணலிங்கம் அவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய தந்தை லண்டன்ல வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 1999ஆம் ஆண்டு, அதாவது விஜய் அவர்களுடைய திருமணம் காதல் திருமணம் கிடையாது, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். 99 ஆகஸ்ட் 25 ரொம்ப பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்துக்கு மத்தியில் அவங்களுடைய திருமணம் நடைபெற்றிருந்தது. இந்த திருமணத்துல விருந்து கூட போட்டிருந்தாரு. அவங்க எல்லாருக்குமே விருந்து போட்டிருந்தாரு ரசிகர்களுக்கு விஜய் அவர்கள். அது
அது மாத்திரம் இல்லாமல் 27 வருஷங்கள் வாழ்ந்து திருமண வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய மகன் திரு ஜேசன் சஞ்சய் அவர்கள், திவ்யா சாஷா அப்படின்னு 2 பேர் அவங்களுக்கு இருக்காங்க. இவ்வளவு நாட்கள் வந்து பிள்ளைகளுக்காக தான் நான் பொறுத்து வாழ்ந்தேன். 2021 எங்கள் 2 பேருக்கு வந்து மன ரீதியான பிரச்சனை, அதுக்கப்புறம் அவர் என்ன ஒதுக்கி வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்கள். சங்கீதா அவர்களை கிட்டத்தட்ட 5 வருடங்களாக பொதுவெளியில் வந்து காணவே இல்லை. பொதுவாக நடிகர்கள் எல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்பொழுது மனைவிமார்களை வந்து அழைத்து வருவது வழக்கம். அந்த வகையில் வந்து எந்த ஒரு விழாக்களையும் வந்து விஜய் அவர்கள் வந்து சங்கீதா அவர்களை அழைத்து வராது அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது யூடியூப் வலைத்தளங்கள், சில டிஜிட்டல் வலைத்தளங்கள்ல வந்து இவங்க 2 பேரும் விவாகரத்து செய்ய போவதாக சில யூடியூபர்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து இது வந்து டிக்ளேர் பண்ணப்படலை. ஆனா இன்னைக்கு வந்து இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் முகம் கொடுக்கிற இந்த டைம்ல விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு இதுவா, அதுவும் இன்னொரு நடிகையால தான் எங்களுடைய லைஃப்ல இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் சங்கீதா அவர்கள் வந்து திருமதி சங்கீதா அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டை வந்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறத நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அவர்களை தாண்டி ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த செய்தியை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லவே வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அவங்க சொன்னது எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன். ஆரம்பத்தில் திருமண வாழ்க்கை சுமூகமாகவும் நன்றாகவும் சென்றது. அவர் வசதியான வாழ்க்கை முறையை எனக்கு கொடுத்தார். நான் எனது வாழ்க்கையை வீட்டிற்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் அர்ப்பணித்தேன். குடும்பத்துடன் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றோம். நான் ஆண்டுதோறும் லண்டனில் உள்ள எனது பெற்றோரை சந்தித்து வந்தேன். அவர் என்னை திரைப்படம் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து சென்றார். திருமண வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளித்து வாழ்க்கையை தொடர்ந்தோம். இந்த சூழலில் 2021 அவர் வேறு நடிகையுடன் தவறான உறவில் இருந்ததை அறிந்தேன். இது எனக்கு ஆழ்ந்த மனவேதனையும் மன உளைச்சலையும் தந்தது. இது திருமண உறவின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கைக்கு இழைத்த துரோகமாகும். நடிகையுடனான உறவை முறித்துக் கொள்வதற்காக என்னிடம் உறுதி அளித்த பின்னரும் எவ்வித குற்ற உணர்வும் இன்றி மீண்டும் அந்த தவறான உறவை தொடர்ந்தார். இது என்னை மேலும் மேலும் வேதனைக்கு உட்படுத்தியது. செப்டம்பர் 2021 முதல் பிப்ரவரி 2022 வரை வழக்கறிஞர் மூலம் பேசி பிரச்சனையை தீர்க்க முயன்றோம். ஆனால் எந்த உடன்பாடும் எட்டவில்லை. மறுபுறம் குழந்தைகளின் படிப்பு மற்றும் அவர்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை ஒத்திவைத்தோம். இதனைத் தொடர்ந்து என்னை உடல், உணர்ச்சி, மனரீதியாக ஒதுக்கி வைத்தார். என்னுடனான தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகி சமூக மற்றும் தொழில் வாழ்க்கை என அனைத்திலும் என்னை ஒதுக்கி வைத்தார். ஒரே வீட்டிற்குள் தனித்தனியாக வாழ்ந்து வந்தோம். மறுபுறம் அந்த குறிப்பிட்ட நடிகையுடன் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். நடிகை அது தொடர்பான படங்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டு வந்தார். ஆனால் அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மறைமுகமாக ஆதரவு கொடுத்து வந்தார். இந்த பதிவுகள் எனக்கும் எனது குழந்தைகளுக்கும் மீண்டும் மீண்டும் அவமானத்தை தந்தது. இந்த செயல் எங்களுக்கு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் சங்கடத்தை கொடுத்தது. தேவையற்ற விளம்பரத்தை தவிர்க்கவும் அனைத்து தரப்பினரின் மாண்பை காக்கும் வகையிலும் அந்த நடிகையின் பெயரை குறிப்பிடுவதை தவிர்க்கிறேன். ஆனால் தேவைப்படும் பட்சத்தில் அவரை 2வது பிரதிவாதியாக சேர்ப்பேன். குறிப்பிட்ட நடிகையை 2வது பிரதியாக சேர்க்க நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை தேவை ஏற்பட்டால் அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன். 2024 நடிகை மற்றும் அவர் தொடர்பான செய்திகள் அதிகம் வெளிவந்த போது மன உளைச்சல் அதிகமானது. பொது அவதூறுகளை தவிர்க்காமல் அமைதியாக இருந்தார். வருத்தப்படுவதற்கு பதிலாக வீட்டில் எனக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்தார். பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டேன். ஒவ்வொரு முறையும் தனது வழக்கறிஞர் மூலம் அவர் அளிக்கும் பதில்கள் அவரது நிதி உதவி மற்றும் மேலாதிக்கத்தையே பிரதிபலித்தன. இது எனக்கு மேலும் அவமானத்தை தந்தது. இதை ஒருபோதும் என்னால் மன்னிக்க முடியாது. இந்த செயலை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். தேவைப்பட்டால் அந்த கடிதங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அனுமதி கோருகிறேன். எப்போதோ இந்த பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இந்த உறவு நீடிக்கிறது. மீண்டும் சரி செய்ய முடியாத அளவுக்கு இந்த உறவு முறிந்துவிட்டது. தொடர்ச்சியான மனவேதனை, கண்ணியமின்மை, அவமானம் மற்றும் துயரத்தின் ஊற்றாக மாறியுள்ள இந்த உறவில் என்னால் இனி தொடர முடியாது. அவரின் தகாத உறவினால் பொதுவெளியிலும் சமூக ஊடகங்களிலும் தொடர்ச்சியான அவமானங்கள் எழுந்த போதும் அவரது பொது வாழ்க்கையையும் புகழையும் கருத்தில் கொண்டு பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டேன். ஒருபுறம் வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பினாலும் மறுபுறம் அவரை நேரடியாக சந்தித்து இருவரும் கௌரவமான முறையில் பிரிந்து செல்வது குறித்து பேசினேன். இதில் கடைசி முயற்சி 9/11/2025 அன்று நடைபெற்றது. எனது அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தது. எனக்கு வேறு வழி தெரியவில்லை. எனவேதான் இந்த நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து கோருகிறேன். இந்த முழு வழக்கு விசாரணையும் கேமராவில் பதிவு செய்யப்பட வேண்டும். யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற எந்த சமூக ஊடகங்களிலும் இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கும் அச்சு ஊடகங்களில் எங்களது விவகாரம்
விவாகரத்து தொடர்பான செய்திகளை வெளியிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் வரையில் திருமண வீட்டில் வசிக்கும் உரிமையை எனக்கு வழங்க வேண்டும். அவரது வருமானம் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப நியாயமான மற்றும் நிரந்தர ஜீவனாம்சம் வழங்கவும் உத்தரவிட வேண்டும். வழக்கு விசாரணைகளுக்காக செலவுகளையும் அவரே ஏற்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி சங்கீதா அவர்கள் வந்து விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான செய்தியாக இருக்கு. என்னன்னா, சக நடிகையுடனான தகாத உறவுனால தான் எங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 5 வருடமாக ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு. அந்த நடிகை கிட்ட இருந்து நான் வந்து பிரிஞ்சு இருப்பேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் கைவிட்டுருவேன், பிரேக் பண்ணிடுவேன் சொல்லியும் மீண்டும் மீண்டும் அதே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், மனதளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கேன், இதுக்கப்புறம் இந்த விவாகம் எனக்கு வேண்டாம், ரத்து செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் கொடுத்தது ரொம்ப அதிகமாக பேச விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி, ஒரு அரசியல் புள்ளி, மிக பிரதான கட்சியாக இப்ப இந்தியாவில் வரப்போற இந்த தமிழகத்தில் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரதான கட்சியாக இருக்காரு. டிஎம்கேக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அடுத்த 2வது கட்சியாக வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனால வந்து இது ஒரு விஜய் அவர்களுக்கு ஒரு ஏர்முகமாக இருக்குமா, இல்லைன்னா விஜய் அவர்களினுடைய இந்த பிரைவேட்டான இந்த பிரைவசியான லைஃபுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அவருடைய பொது வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குங்க. சோ இது வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னங்க இதெல்லாம் பத்தி பேசலாமானா இதைத்தான் பத்தி இன்னைக்கு முழு இந்திய ஊடகமே வந்து பேசிட்டு இருக்கு. ஸோ அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் பர்சனல் லைஃப்ல வந்து கோட்டை விட்டுருவாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதுக்குள்ள நம்ம வந்து போக முடியாது. பட் செய்தி இதுதான் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்க விரும்புறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.